எல்லாருக்கும் வணக்கம். நாளை கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் இப்படி சொல்லுகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து புறஜாதியாக நமக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை விசுவாசில் பெறும்படியாகும். இப்படி ஆயிற்று சொல்லி வசனம் சொல்லுவது பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்து சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுதலையாக்கி மீட்கும்படியாக கிறிஸ்து நமக்காய் மரத்தில் தூக்கப்பட்டு சாபமானா அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. நியாயப்பிரமாணத்து சாபனா நியாயப்பிரமாணம் கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஜனங்களுக்கு எதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் கடவுள் சொல்கிறார். சில காரியங்களை செய்ய வேணும்னு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்ய வேணும். அது செய்யாமல் இருப்பது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது, பாவமாகிறது. அது மாத்திரம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அது செய்யாமல் இருக்கணும். எதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்யணும். அப்போ அப்படி செய்யணும்னு சொல்கிறதை நம்ம செய்யாமல் எப்போதும் செய்யக்கூடாது என்று சொல்கிறதை நாம் செய்வதும் தான் நியாயப்பிரமாணத்தை மீறுவது. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அந்த பாவத்தினால் நமக்கு சாபம் உண்டாகிறது. இப்போ இந்த சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்குற அந்த நியாயப்பிரமாண சாபம் மாத்திரல, வேறு இதெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தோட தலைமுறை சாபம், பிதாக்கள் சாபம், அந்த சாபம், என்ன சாபம் நீங்கள் சொன்னால் சரி, எல்லா சாபமும் இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே அடங்குது. எல்லா சாபம் இதில் அடங்குது. இப்போ இயேசு இந்த எல்லா சாபங்களுக்காக அவர் சாபமானார். பாருங்கள், முதலாவது சாபம் வரல, பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அந்த பாவம் தான் சாபத்துக்கு கொண்டு, பாவம் தான் எல்லா தீமையும் கொண்டு வரும். ஆண்டவர் சொல்கிற பிரமாணத்தை மீறுவது பாவம். ஆதாமினால் நாம் பாவமாகிறோம். அந்த பாவத்தினால் தான் நம்ம எல்லா தீமையும் நம்ம பூமியில் வந்து ஏற்கனவே நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை மீறுவதும் பாவம். அந்த பாவத்தினால தான் சாபம் உண்டாகும். நியாயப்பிரமாணத்தை செய்யாத போது 28 சொல்லப்பட்ட வார்த்தையில் கேட்காத போது சொத்தத்தை செவி கொடுக்கும்போது சாபம், செய்யாத போது செவி கொடுக்கும்போது ஆசீர்வாதம், செய்யாத போது சாபம் சொல்லி அங்கே நீங்கள் பார்க்குறோம். அப்போது இங்கே என்னென்னா, நியாயப்பிரமாணம் சொல்கிறபடி கரெக்டாக செய்யாதனால உண்டாகிற சாபத்தை இங்கே சொல்லுது. இந்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமத்தி தான் சொல்லி பார்க்குறோம். இயேசு பாருங்கள், சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கும் போது நம்முடைய பாவத்தை சரீரத்தில் எடுத்தாருன்னு சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். நியாயப்பிரமாணம் நம்ம இடத்தில் செய்ய வேண்டும் விரும்புது. அது நியாயப்பிரமாணம் செய்ய முடியல. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்ய முடியாது. நம்முடைய குமாரனை சாயலாய் பாவத்தில் மாம்ச சாயலை அனுப்பி அவருடைய மாம்சத்தில் அவருடைய சரீரத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா சொல்லி பார்க்கும். அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தில் எதிர்பார்க்குற நீதியை இயேசு நமக்கு தரும்படியாக நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை அவர் சரீரத்தில் அழித்து அவர் இந்த பூமியிலே வந்து 33 வருஷம் இந்த நியாயப்பிரமாண காலத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வாழ்ந்து எல்லா நியாயப்பிரமாண நீதியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நியாயப்பிரமாணத்தை இலவசமாக இயேசு விசுவாசிக்கு கொடுக்குறாரு. இப்போ அந்த நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்குற நீதியை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்தார் இல்லையா, அந்த நீதியை இயேசு நமக்கு இலவசமாய் நம்ம இயேசு விசுவாசம் கொடுக்குறோம். அப்போ அந்த நீதி என்ன பண்ணுதுன்னா, நியாயப்பிரமாணம் நம்மிடத்தில் எதிர்பார்க்க சில காரியங்களை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் செய்தால் ஆசீர்வாதம். அதை செய்வதனாலே ஒரு நீதியை எதிர்பார்க்குறது நம்மிடத்தில். அந்த நீதியை இயேசு நமக்கு கொடுத்துட்டார். நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்குற நீதி இயேசு நமக்கு கொடுத்துட்டாருன்னு அவர் அந்த நீதியை சம்பாதிச்சு நமக்கு இலவசமாக கொடுத்துட்டார். அதனால் நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துக்கு மாத்திரம் இல்லை, இயேசு சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தை நீங்களாக்குறதில்லை. இயேசு கொடுத்த நீதி நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கை கொண்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை தருகுது. நியாயப்பிரமாணத்தில் இயேசு சாபமானதால் சாபத்தையும் நீக்குது. அது மாத்திரம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகுது. இப்போது இந்த பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு நம்ம என்ன பண்ணுறாரா, நீங்களாக்குறா. பாவத்திலிருந்து நமக்கு எப்படி விடுதலை இருக்குது? கடந்த கால பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நிகழ்காலம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில் வாழ்வு வரைக்கும் நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்படும். ஏன்னா ஒரே பாவம் தான், ஒரே மன்னிப்பு தான், ஒரே பலி தான். திருப்பி நம்மளால் அவர் வந்து மன்னிக்கிறது இல்லை. ஒரே தரம் இயேசு சிலுவையிலே ஆதாம் பாவம் செய்தாலும் பாவியாகி எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனாலும் வசனம் சொல்ல. அதே போல் ஒரே பலி இயேசு கிறிஸ்துடைய பலி, அந்த பாவத்துக்கான ஒரே பலி இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மரித்தார். அதுதான் அந்த பாவத்துக்கான பரிகாரம் செலுத்தப்பட்டது. பாவத்துக்கான தண்டனை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு மறித்து விட்டார், உயிர் தேர்ந்துவிட்டார். இப்போ இயேசு விசுவாசிக்கிறவருக்கு நீதி கொடுக்குறார். அந்த ஒரே நீதினாலே எந்தெண்டைக்கும் நீதிமானாக இருக்கும். இயேசு விசுவாசிக்குடைய பாவங்கள் பூமியிலே மன்னிக்கப்பட்டது, எந்தெண்டைக்கும் மன்னிக்கப்பட்டிருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த பூமியில் வாழ்வதற்கு அதனால தான் இலவசமாக நித்திய ஜீவன் நமக்கு இயேசு விசுவாசி கொடுக்குறார். அந்த பாவம் மன்னிக்கப்படும். அப்போ அந்த பாவத்தினால்தான் சாபம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிற அந்த பாவம் தான் சாபத்தை கொடுக்குது. அப்போ எப்படி பாவம் எப்போதும் நம்ம மன்னிக்கப்பட்டிருக்குதோ, சாபமும் எப்போதும் நம்மை விட்டு நீங்களாக்கி இருக்கிறது. இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு சாபம் நீங்கி ஆபிரகாம் நாசம் உண்டாயிருக்குது. வானம், ஆங்கில வேதத்தில் வானம் அவனுக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிறது மெசேஜ் சொல்லப்படுது. அப்போது
பாவத்தினால தான் சாபம். அந்த பாவத்தை இயேசு தம் சரீரத்தில் அழித்து பாவத்தை முற்றுத்தமாக அழித்து விட்டார். இயேசு விசுவாசியுடைய பாவங்கள் என்னென்றைக்கும் பூமியில் மன்னிக்கப்பட்டது. ஆகவே பாவத்தினால் உண்டான அந்த சாபம், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சாபம், எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையிலே சாபமாகி சாபத்தை நீங்களாக்கி வீட்டுக்கு மாத்திரல, நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கைக்கொள்ளும். நியாயப்பிரமாணம் இடத்துல எதிர்பார்க்கறதில்ல அந்த நீதி நாம் கிரியை செய்து சம்பாதிக்க முடியல. அதை இயேசு சிலுவையில் சம்பாதித்து நமக்கு கொடுத்தார். அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறதுனாலே அந்த நீதி நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக செய்தால் என்ன ஆசீர்வாதம் சொல்லுவது, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. அப்போ நியாயப்பிரமாண சாபத்தை நம்ம நீங்களாக்கி விட்டது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டா இருக்குது. நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக செய்தால் பாருங்கள், நியாயப்பிரமாணம் சொல்லும்போது உபகாரம் 28 தான் பார்க்குறோம். அதுபோல் நிறைய வருஷம் இதெல்லாம் கரெக்டாக செய்த அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா சாபம் அந்த கரெக்டாக செய்கிறதுக்கு ஒரு நீதியை நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்குறேன். அந்த நீதியை இயேசு நமக்கு கொடுத்துட்டார். அப்போ அதை கரெக்டாக செய்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகுதுன்னு நான் சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண என்ன ஆசீர்வாதம் உண்டாகுதோ அது இயேசு கிறிஸ்து நீதினாலே நாம் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண அந்த நீதி நமக்கு உண்டா இருக்குது. அதனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இருக்குது. அப்போது இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பிரமாணத்தின் சாபம், கரெக்டாக வசனங்களை கைக்கொள்ளாதபடி நாம் சரியாக நடந்து கொள்ளாதனால உண்டா இருக்கிற சாபம், அது மாத்திரம் இல்லை தலைமுறை சாபம், வேறு என்னென்ன சாபம், என்ன சாபம் சொல்லுங்கள், எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில் சாபமாக்கி நம்மை விட்டு நீங்களாக்கி வீட்டு கொண்டார். ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இருக்குது. நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக செய்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதமும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நீதினாலே, நாம் கரெக்டாக செய்யலை, இயேசு நமக்காய் கரெக்டாக நீதியை செய்து அந்த நீதியை நமக்கு கொடுத்தனால் அந்த நீதினால் உண்டாகிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டாரு. ஆக இந்த வார்த்தை கேட்குறீங்க, வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு என்றைக்கும் சாபம் இல்லை. இயேசு நம்முடைய பாவத்தை பரிகரித்த போதே பாவத்தால் உண்டான சகல தீமையும், அதில் ஒரு தீமை தான் சாபம், அந்த சாபத்தையும் அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆகவே நமக்கு எப்போதும் ஆசீர்வாதம். அதை விசுவாசித்து இப்படிப்பட்ட சத்தியங்களை விசுவாசிக்கிறவருக்கு தான் அந்த ஆசீர்வாதம் உண்டா இருக்கும். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.